வணக்கம். இப்போ நம்ம தைராய்டு சம்பந்தமான பிரச்சனையை சரிப்படுத்துறதுக்கு தைராக்சின் அமிலத்தை சீராக சுரக்க வைக்கிறதுக்கு எந்தெந்த புள்ளிகளை கொடுக்கணும், எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கொடுக்கக்கூடியது கொண்டைக்கொல்லி வர்மம், தலையின் உச்சி பகுதியில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளி. இந்த மாதிரி 3 விரல்களால் அழுத்தம் கொடுத்து இன்னொரு கையால் தலையை அணைச்சி பிடிச்சி வச்சுக்கிறோம். இப்போ வலதும் இடதுமாக 24 முறை சுழற்சி. இது முதல் புள்ளி. அடுத்து இரண்டாவது கொடுக்கக்கூடிய புள்ளி கழுத்தில் இருக்கக்கூடிய சங்கு பகுதி. இதில் கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த சங்கு பகுதியில் கட்டை விரலை வைத்து அழுத்தம் கொடுத்து வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் 24 முறை அழுத்தம். கழுத்துக்கு முன்பக்கத்தில் எந்த வர்ம புள்ளி கொடுத்தாலும் கால் மாத்திரை அளவுக்கு கொடுத்தா போதும். இது சங்குதிரி வர்மம் முடிஞ்ச அப்புறம் அதிலிருந்து 2 விரல் பக்கவாட்டில், இங்கேருந்து 2 விரல் பக்கவாட்டில், இந்த இடத்துல இருக்கக்கூடியது சுமை வர்மம். இந்த சுமை வர்மத்தை நம்ம இப்படி உள்நோக்கி அழுத்தக்கூடாது, 2 பக்கவாட்டிலையும் அழுத்தணும். இந்த மாதிரி பக்கவாட்டில் அழுத்தம் கொடுத்து ரெண்டையும் சேர்த்து ஒரே கையால் 24 முறை சுழற்சி, வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும். அடுத்தபடியாட்டு கழுத்தின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய உதிரகால வர்மம், இந்த காது இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே செவிக்குட்டி கால வர்மம்னு சொல்லியிருந்தோம். அதிலிருந்து 4 விரல் அளவு கீழே எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது உதிரகாலம். அதே மாதிரி 2 பக்கவாட்டு கழுத்தின் 2 ஓரங்கள்லையும் இருக்கக்கூடியது சேர்த்து வலதும் இடதுமாக 24 முறை இயக்கம் கொடுக்குறோம். இப்போ மொத்தம் 4 புள்ளிகள் முடிஞ்சுது. அடுத்தது 5வது புள்ளி வயிற்று பக்கத்தில் இருக்கக்கூடியது. அதை இப்போ காமிச்சு தர்றேன். இப்போ நம்ம 5வது வர்ம புள்ளி தொப்புள் பகுதியிலிருந்து 4 விரல் அளவுக்கு மேல் உரிமை காலம். இந்த வர்ம புள்ளி இந்த மாதிரி கை விரலை தட்டை வடிவத்தில் வைத்து அரை மாத்திரை அளவுக்கு அழுத்தி பிடிக்கிறோம். அழுத்தி பிடிச்சி ஒரு 30 வினாடி அப்படியே வச்சுருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாட்டு ஒரு 5 வினாடி இடைவெளி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 30 வினாடி அப்படியே அழுத்தி பிடிக்கிறோம். இந்த 5 புள்ளிகளையும் சரியாக நம்ம செஞ்சு விட்டால் போதுமானது. தைராக்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்புல எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதுவே இயல்பாக சுரக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தைராய்டுக்கு மாத்திரை போடுறோம் அப்படின்னு சொன்னால் படிப்படியாட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக டோசேஜ் கம்மி பண்ணி மொத்தமாட்டு அதை ஒரு மண்டலத்துக்குள்ளாடி நிப்பாட்டிடலாம். கூட ஒரு மண்டலம் இந்த சிகிச்சையை நம்ம தொடர்ந்து கொடுத்தா தைராய்டு பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம்.